மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ கட்லா மீன் வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு மண் சட்டி வச்சு அதில் எண்ணெய், வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு புளியை கரைச்சி அதில் மீன் மசாலா பொடியை போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். மீன் மசாலா பொடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி வெங்காயம்லாம் அதில் ஊற்றி கொதி வந்தோடனையும் மீனை சேர்த்துடலாம். மீன் சேர்த்து 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சு ஸ்டவ்வை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் வேகட்டுன்னு. இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். வெந்த பின்னால் கரண்டி உள்ளே விட்டு கிண்டக்கூடாது. பாருங்கள், மீன் நல்லா வெந்து வந்துடுச்சு. மல்லி இலை சேர்த்து கலந்துக்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.